இன்றைய இறையாசிர் சீராக் 35:17. தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. அன்புக்கினியவர்களே, கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம். குடும்பமாய் கூடி ஜபிக்க சிறந்த ஜெபம் ஜெபமாலையாகும். ஜெபமாலையை நாம் அன்னை மரியாவிடம் ஜபிப்பதில்லை, மாறாக அன்னை மரியாள் வழியாக ஜபிக்கிறோம். கானாவூரிலே திருமண வீட்டில் தாய் மரியாள் பரிந்துரைத்த வேளையில் இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டது. சுவையான திராட்சரசம் கிடைத்தது. ஜெபமாலையில் இயேசுவின் வாழ்வினை அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மரியன்னையோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பவுலடியார் சொல்லுவார், இயேசுவை பற்றி அறிவதே ஒப்பற்ற செல்வம் என்று. வெறும் 3 ஆண்டுகள் உடனிருந்த சீடரை விட 33 ஆண்டுகள் உடனிருந்த மரியாள் இயேசுவை பற்றி எவ்வளவு அதிகம் தெரிந்திருப்பாள். மரியாள் கேட்டால் இயேசு தன் தாயை மதித்து கொடுக்காமல் இருப்பாரா? ஜெபிப்போமா? அன்பிறைவா, தங்களை உம்மின் தாழ்த்திய மரியாள் மற்றும் புனிதர்கள் வழியாக நாங்கள் எழுப்பும் ஜெபத்தை கேட்டருளும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.